ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டு வீடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்டானா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம கோர்டானா கிட்ட எந்த மாதிரி வாய்ஸ் கமெண்ட்லாம் கொடுத்தா நம்ம எந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறது, இது இந்த கோர்டானா வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த வெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டுவதில் ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோர்டானா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கோர்டானான்னு சொல்லிடலாம். கோர்டானா வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட மைக்ரோசாஃப்டோட ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் இருக்க மாதிரி மைக்ரோசாஃப்டோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோர்டானா. மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அமேசானோட வந்து அலெக்ஸா, சாம்சங்கோட பிக்ஸ்பி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வச்சிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோர்டானா. இந்த கோர்டானா வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு டாஸ்க் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்டானான்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கோர்டானா வந்து காட்டினா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கோர்டானா பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் அன்டிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோர்டானா வந்து இடத்துல ஹைட் ஆயிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கோர்டானா பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்டானா வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கோர்டானா வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன இன்டர்ஃபேஸ் மாதிரி வரும். நமக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோர்டானா ஜஸ்ட் நமக்கு இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார்க்கில் இந்த இடத்துல இருக்கும். நமக்கு இந்த ரீசெண்டாக வந்து அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்டானா வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணும் பார்த்தா இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இல்லை ஜஸ்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீசைஸ் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்டானா வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்டானா வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கோர்டானா யூஸ் பண்ணி என்னென்ன வாய்ஸ் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இந்த கோர்டானா வந்து செட்டப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 3 டாட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து சைன்இன் பண்ணியிருக்கேன். நமக்கு இந்த கோர்டானா வந்து ஒர்க் ஆகும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைன்இன் பண்ணியிருக்கேன். சைன் பண்ணக்கப்புறம் செட்டிங்ஸ் வந்து போய்க்கலாம். இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிங் டு கோர்டானான்னு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்டானா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீக் பண்ணி பேசுகிறீங்களா இல்லை வந்து டைப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக் கொடுத்துட்டு இப்போ நம்ம கண்ட்ரோல் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் வந்து பேக் வந்துடலாம். இப்போ இந்த கோர்டானா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஃபன்னி கொஸ்டின்லாம் வந்து கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஆப்பிளோட இது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டு யூ நோ ஆப்பிள்? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹே சிரி அப்படின்னு சொல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் அந்த ஆப்பிளோட சிரி வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஹே சிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோர்டானா கிட்ட சொல்லி பார்க்கலாம் என்ன சொல்லுதுன்னு வந்து பார்க்கலாம். ஹே சிரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வந்து பண்ணிகிட்டு இருக்கு. நான் வந்து சிரி கிடையாது அப்படின்னு சொல்லுது. டு யூ நோ ஆப்பிள் ஆப்பிள் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய கொஸ்டின் வந்து இப்போ கேட்கலாம். இப்போ நம்ம இதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பெட்டரா, மேக் ஓஎஸ் ஆப்பிள் பெட்டரா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். விச் இஸ் பெட்டர், விண்டோஸ் ஆர் மேக்? கோர்டானா வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சிரி விட நீ வந்துட்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல், நீ சிரி விட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆர் யூ பெட்டர் தென் சிரி? 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சர்னு சொல்லுவாங்களாமா. 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, நமக்கு கூகுள் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஓகே கூகுள்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட வந்து ஓகே கூகுள்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கூகுள். கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குது, பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்டானா அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காமெடியாக கூட இந்த கொஸ்டின் கேட்டால் நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ஸாக பதில் சொல்லுது. நமக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லல, நமக்கு அது அப்படி சொல்லுது, பட் நமக்கு அது புரியாத மாதிரி சொல்லுது. வாட்ஸ் யுவர் நேம்? ஐ டோன்ட் லைக் யுவர் நேம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பிடிக்கலன்னு சொல்கிறோம், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுது. நம்ம இந்த கோர்டானா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு ஒரு ஃபன்னியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இந்த கோர்டானா மூலமாக என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இந்த கோர்டானா யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம்லாம் செட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அலாரம் வந்து செட் பண்ணி காட்டுறேன். வேக் மீ அப் அட் 7 PM அட் எவ்ரி வீக்கெண்ட்.
ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாரம் வந்து நான் ஒரு 7 மணிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்டு ஒரு அலாரம் வந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்டுக்கு வந்து செட் ஆயிருச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டான யூஸ் பண்ணி நம்மளால் அலாரம் கூட செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த கேன்சல் வந்து பண்ணுறதுக்கு வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு வந்து பாருங்கள். க்ளோஸ் மை ரீசெண்ட் அலாரம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அலாரம் வந்து ஸ்டாப் பண்ணிருச்சு. கேன் யூ ஓப்பன் செட்டிங்ஸ்? ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது என்ன வாய்ஸ் கமாண்ட் வந்து கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணுது. டெல் மீ சம் லேட்டஸ்ட் டெக் நியூஸ். இப்போ நீங்கள் வந்து கோர்டானா கிட்ட வந்து நம்ம கமெண்ட்லாம் பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்டானா. இந்த கோர்டானா வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்டானா வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லலாம். நம்ம கூகுள் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் கமாண்ட் மூலமாக யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று காட்டிடுது. நம்ம கால்குலேட்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கால்குலேட் 5 + 4 + 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்டானா வந்து என்னென்னு தெரிஞ்சிருக்கும். கோர்டானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட். நீங்கள் வந்து அதுக்கிட்ட வந்து என்ன கொஸ்டின் வந்து கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆன்சர் சொல்லும். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து சொல்லும். அதுக்கு மேலே அதுக்கிட்ட ஏதாவது தெரியாத கொஸ்டின் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்டில் சர்ச் பண்ணி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரௌசராக கூட வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் செட் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபன்னி கமெண்ட்ஸ் கேட்டால் சொல்லுது. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. ஏதாவது ஜோக் கேட்டால் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணும். நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இந்த கோர்டானா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கமெண்ட் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிப்ளை பண்ணும். இவ்வளோ தான் இந்த கோர்டானா பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லலாம். நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறது வந்து கோர்டானா கிட்ட வந்து சொல்லிக்க முடியும். நமக்கு கோர்டானா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான், இதுதான் ஃபீச்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்டானா பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டு, ஒரு ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போகிற லைவ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day. You are really great, Cortana. ஆஹா, see you guys, bye. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற?